ஹலோ! திஸ் இஸ் பேங்க் நம்பர் 6. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். இரவின் நேரமே. ஸோ இந்த ஒன் ஷாட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். இந்த ஒன் ஷாட் கீழே ஒரு சின்ன சப்டைட்டில் கொடுத்துருப்பேன். அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான மீனிங் தான். இந்த ஒன் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து ஒயனை ரொம்ப ஹேட் பண்ணுவார், ரொம்ப ஹர்ட் பண்ணுவார். ஏன்னா ஒயன் இதில் வந்து டார்க் ஸ்கின் கேர்ள். ஸோ ஒரு டஸ்கி ஸ்கின்ல இருப்பான். ஸோ அதனால ஜேகேக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான் கீழே சப்டைட்டில் வந்து ஷஃபி எனக்கு கொடுத்தா. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜேகே வந்து வயனை அந்த கண் விழிகளால் தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஐபாலே கருப்பு தான். என்னை ஹேட் பண்ணுறியே, அந்த கருப்பு ஸ்கின்னால் தான் நீ என்னை ஹேட் பண்ணுற. பட் ஆனால் உன் கண் விழிகள் என்னை பார்க்குதுல்ல, அதுவே கருப்பு தானே. ஐ மீன் தட் ஐபால் இருக்குல்ல, ஸோ அதுதான், அதுவே கருப்பு தானே. அப்புறம் என்ன, அதுதான் அந்த சப்டைட்டிலோட மீனிங். ஸோ ஷஃபி தான் அந்த மீனிங்கும் சொன்னான். இப்படி வைடி, நான் சும்மா இங்கிலீஷ்லேயே சப்டைட்டில் கொடுத்தேன், பட் அவன் நீ தமிழில் வை நல்லாயிருக்கும்னா. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. மறக்காமல் லைக் பண்ணி அந்த ஹை பாயிண்ட்ஸை ஏற்றி விடுங்க. லைக் பண்ணாலே கீழே ஹை பாயிண்ட்ஸ்னு வரும். கிளிக் பண்ணி ஹைக் பண்ணி விடுங்க வீடியோவை. ஓகே ஓகேடா மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். ஜேகேவோட இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஜேகே வந்து சியோலில் பிறந்திருப்பான். ஜேகேவோட அப்பா வந்து உங்கள் அம்மாவோட அண்ணன், ஓகேவா? உங்கள் அம்மாவோட அண்ணன், அதாவது ஜேகேவோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அதுதான் ஜேகேவோட அம்மா. ஸோ அவங்க சியோல்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஒரு விஷயமா. ஸோ அப்போ லவ் பண்ணி அவர் வந்து மேரேட் பண்ணிப்பார். ஸோ அப்போ வந்து சியோலுக்கே அவங்க மூவ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒயனோட அம்மா ஃபேமிலி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து நம்ம ஜேகே ஃபேமிலியை வேணான்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து போக சொல்லியிருப்பாங்க. சியோல்லே இருந்துக்கோ, இந்தியாவுக்கு வந்துடாது அப்படின்ற மாதிரி, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் அங்கேயே இருந்துருவார். ஸோ நம்ம ஜேகேவும் சியோலில் தான் பிறந்திருப்பான். ஸோ ஓகேவா? ஸோ இது போதும். தென் ஜேகேவோட இன்ட்ரோ, அவன் வந்து கொஞ்சம் ரூடு, கல் நெஞ்சு மனசுக்காரனே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே நம்ம ஒயனோட இன்ட்ரோ பார்க்கலாம். ஒயன் வந்து கருப்பாக இருப்பா. இது வந்து இந்த கதையெல்லாம் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, ஓகேவா? ஒயன் கருப்பாக இருக்கணும், அப்படி க்யூட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க தான் சொன்னாங்க, ஓகே? தமிழ்லைனில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள மாதிரியே ஒயன் இருப்பா, ஓகேவா? வாங்க அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, இப்போது நீங்கள் அப்படியே அந்த வயல்வெளியில், நீங்கள் வில்லேஜ் பொண்ணு தான். ஸோ அப்படியே தான் அந்த வயல்வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி விளையாண்டுருக்கீங்க. நேரம் எங்கே போகிறீங்கன்னா வாழைத்தோப்புக்கு போயிட்டீங்க. ஸோ அங்கே போய் ஏய் முடிஞ்சால் என்ன பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரியா, லியா, தென் ஜாய், ஜூலி அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே உங்களை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ கண்ணாப்பூச்சி மாதிரி தான் விளையாண்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த வாழைத்தோப்பில் விளையாண்டுருக்கீங்க. அப்புறமா நீங்கள் ஏய் இங்கே ஒரு அங்கிள் இருக்கார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா, ஆமாம் இங்கே ஒரு அங்கிள் இருக்கார், அவர் வாழைப்பழமே தரமாட்டார், காசு கொடுத்தா தான் தருவார், வாங்க அவருக்கு தெரியாமல் நம்ம இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை பிச்சிடலாம் ஆளுக்காவது கொண்டு ஒன்று. ஃபஸ்ட்டு ஒயன் நீ போ அப்படின்ற மாதிரி ரியா உங்களை மாட்டி விட்டுட்டா. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா நான் தான் பிப்பேன், முடியாது, ஜாய் நீ போ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாயை அனுப்பி விட்றீங்க. ஜாய் நான் போக மாட்டேன், ஜூலி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக லியா தான் மாட்டிக்கிறா. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா தான் இப்போ போயிட்டுருக்கா. நீங்கள்லாம் வில்லேஜ் தானே, ஸோ உங்கள்கிட்ட ஃபோன்ஸு மொபைல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. விளையாட்டுனாலே இப்படி தான், இந்த மாதிரி வயல் மாதிரி ஏதாவது குறும்புத்தனம் பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்போ 19 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு அந்த சின்ன வயசு பழக்கம் இன்னுமே போகல. இப்போது நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 3 பேரோட. இல்லையா அங்கே போயிட்டு அப்படியே வந்து கேட்குறா போகலாமான்னு கேட்குறா. ஏன்னா அந்த அங்கிள் வந்தாருன்னா உங்களை அடிச்சிருவார். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பண்ணுவீங்க. லைக் வாழைப்பழம் எடுப்பீங்க, தர்பூசணி எடுப்பீங்க, என்னென்னமோ ஃப்ரூட்ஸ் அங்கே என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமோ அந்த வயலில் என்னென்ன முளையுமோ கரும்பெல்லாம் எடுப்பீங்க. நிறைய வேலை பண்ணுவீங்க, திருட்டு வேலை பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனாலவே உங்களுக்காக அந்த வேலியெல்லாம் போட்டிருப்பாரு சின்ன வயசில். பட் இப்போ அந்த வேலி இல்லை அந்த வாழை மரத்தோப்பில். ஸோ நீங்களும் அப்படியே தான் உள்ளே போயிட்டு
அப்படியே நின்றுட்டுருக்கீங்க இல்லையா, அங்கே போயிட்டு சிக்னல்லாம் காட்டுறா. நீங்களும் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியாக அந்த வாழை மரத்தோப்புக்குள்ளேயே உள்ளேயே போயிட்டீங்க. ஸோ அவள் போயிட்டு இப்போ கேட்குறா, பிக்கவா பிக்கவான்ட்டு. சீக்கிரம்டி ஒரு 4 பழம் அப்படி. ஏன்னா அந்த பழம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஊர்லேயும் கிடைக்காத பழம் அது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபைனலி அவள் அந்த 4 பழத்தையும் பிச்சுட்டா. நீங்கள் உடனே இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட கேங்கே வந்து கத்திகிட்ருக்கு. அப்புறம் பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு, ஏய் அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த அங்கிள் வந்துட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லையா பார்த்து, சீக்கிரம் வாடி 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 அப்படின்றீங்க. ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுருச்சு. அவ்வளோதான், நீங்கள் பயந்துட்டு ஓடி வரீங்க. நீங்களாம் ஓடுறீங்க இல்லையா. என்ன காப்பாற்றுங்கடி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த அங்கிள் பிடிச்சிட்டாரு இல்லையா. பையன் கூட சேர்ந்து நீனு கேட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குற. அங்கிளுக்குள்ள சாரி அங்கிள், மன்னிச்சிருங்க அங்கிள், வா உங்கள் அம்மா கிட்ட விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதை பிடிச்சி இழுத்துட்டு இல்லையா போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அந்த பழத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கிட்டா. இப்போ நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. இப்போ அப்படியே ஒரு மரத்துக்கு கீழே வந்துட்டு, ஐயோ இல்லையாவை விட்டுட்டோமே, அவள் என்னடி ஆகுனா அப்படின்ற மாதிரியா கேட்குறா. இப்போ நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறது, அந்த புள்ள பாவம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா லியா காது அவ்வளோ செவந்து போச்சு. பார்த்தா அந்த அங்கிள் நல்லா திரும்பி அந்த பழத்தை வாங்கிட்டாரு. பட் ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லலை. லியா வந்து ரொம்ப கெஞ்சிருப்பா, சொல்லாதீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலவே வந்து விட்டுட்டாரு. இப்போ நீங்கள் ஐயோ மன்னிச்சிருடி, நான் தெரியாமல் நான் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பெரியாவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. பெரியாவும் சரி பரவாயில்ல வாங்க நம்ம விளையாட்டை கண்டினியூ பண்ணலாம். அடி பாவி இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்து உனக்கு சொரணை வரலல்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஜாய் கேட்குறான். வாங்கடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்லாம் அப்படியே சேர்ந்தாட்டு இந்த வயலில் விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வில்லேஜ்னாலே அப்படி தானே. ஸோ அப்படி தான். ஸோ அப்படியே தான் விளையாண்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா, வயன் வா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க உங்கள் அம்மா. ஐயோ சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போன உடனே அடுத்தடுத்த ஆள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்னம்மா உனக்கு 7 கழுது வயசாகுது, உனக்கு இன்னும் விளையாட்டு கேட்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. என்னம்மா வயசுலாம் பார்க்காதீங்கம்மா, போங்கம்மா விளையாண்டுருந்தோம், எடுத்து விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி வா இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்குற, எடுத்து வை அப்படின்ற உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓம்மா சரி தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் தூங்குறான், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தூங்குறானா, அவன் ஸ்கூலுக்கு போகலையா அன்றைக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் என்னமோ வயிறு வலியாம், என்னது வயிற்றுப்போக்கு வந்திருக்கும் போலக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. வயிற்றுப்போக்கா, இந்த நாய்க்கு இந்த வயசில் வயிற்றுப்போக்கு வருதா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா நான் போய் அவனை போய் எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போய் அவன் தம்பி ரூமுக்கு போகிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேய் எந்திரா, உனக்கு ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அக்கா வயிறு காலையிலேருந்து வலிக்குதுக்கா, அம்மா கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்னு எழுப்புற, தூக்கம் வருது போக்கா. டேய் நீ வேணுக்குனே தானே ஸ்கூல் லீவ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தம்பி அப்படி பார்த்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். எனக்கு தெரியும்டா நீங்கள் தம்பி சரியா, அம்மாவால் கண்டுபிடிக்காத முடியாததெல்லாம் அக்கா நான் அழகாக கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கே தெரியும் எக்ஸாம் பேப்பரில் நான் இப்போ பார்த்தாலும் கம்மியாக மார்க் எடுக்கிறேன், இன்றைக்கும் கம்மியாக தான் எடுத்து வச்சுருப்பேன். இந்த ஃபைனல் எக்ஸாமு அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, அதனால தான் நான் போகல. ஏண்டா நாளைக்கு போனாலும் அந்த பேப்பரை திரும்ப தாண்டா உன் கையில் தானே கொடுப்பாங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தம்பியும் கொடுப்பாங்க தான், அது நான் போய் கிளாஸ் லீடர்கிட்ட வாங்கிடுவேன், ஆனால் இது மிஸ்ஸுக்கிட்ட வாங்கினா கண்டிப்பாக ஸ்கேலில் அடிப்பாங்களே. டேய் யாருடா, என்ன உலகம் மாறிடுச்சு தெரியுமா, நான் படிக்கும் போதெல்லாம் நான் லீவு 10 நாள் போட்டாலும் அந்த மிஸ்ஸு தான் பேப்பரை தருவாங்க. நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம், இருந்தாலும் என்ன எப்போ பார்த்தாலும் அடி தான் வாங்க போகிற, அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தம்பியும் அதுவும் உண்மை தான், அப்புறம் இவ்வளோ பயம் வருதுல்ல, அப்போ நீ அந்த பயத்தை வச்சுட்டு படிக்கணும்ல, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தம்பியும் அது ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச்சு, அது வேறு ஐபிஎல் வேறு 22 மார்ச் வேறு வருது, அதனால தான்க்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் தம்பி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் உடனே ஏண்டா இந்த கிரிக்கெட்டுன்னா எப்படா படிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் படிப்பேன். அப்போது ஒழுங்கு மாதிரியே ஸ்கூலுக்கு கிளம்பு, இல்லை நாளைக்கும் வயிற்றுப்போக்கு அது இதுன்னு சொன்ன பல்ல உடச்சிருவேன்
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. இப்போ பார்த்தாலும் என்னை மிரட்டிட்டு உன் பொழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். உங்கள் அம்மா உனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது, புள்ள பாவம் தூங்கட்டும்ன்றாங்க. இப்படியே உனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நீ சூப்பராக வளர்ந்துருவடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தம்பியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி. சரிடா நான் கிளம்ப தான் போகிறேன் ஒரு நாள், அப்போ நீ உட்காந்து ஃபீல் பண்ணுவல்ல, இப்போ முகத்திலே குத்துறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நேராக உங்கள் அம்மா கிட்டே வரீங்க. உனக்கு வயிற்று போக்கலாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு தெரியாத, நீ என் பிள்ளை எனக்கு தெரியும், அவன் நடிக்கிறான், அவன் ஸ்கூலில் இன்றைக்கி எக்ஸாம் பேப்பர் தராங்களாம், அதனால வயிற்று போக்குன்னு பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, எக்ஸாம் பேப்பர் தராங்களா, அதனால அவன் லீவ் போட்டு உட்காந்துருக்கான், இரு வரட்டும் சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு, அவங்க அப்பா வருவார்ல சொல்ல வைக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி நீ சிரிக்கிறத நிறுத்திட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த வேலையை மட்டும் ஏம்மா எனக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் இப்போ வேலை செய்யலைன்னா எங்கே போய் வேலை செய்ய போகிறேன்? பையன் சொல்ல வந்துட்டேன், நாளைக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஒழுங்காக கிளம்பி வா, காலையிலேயே உன் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பிடாத என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிளம்பி தான் இருப்போம், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டுட்டு வரேன், கோயிலுக்கு போகிறோம். ஏன்டி அங்கே வந்து அந்த கோயிலை 2 ஆக்கிறதுக்கா? அப்படிலாம் இல்லைம்மா. அந்த அங்கிள் சொன்னார், அந்த வாழைத்தோப்பு வச்சுருக்காரு அந்த அங்கிள், ஏன் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அது வந்து மறுபடியும் வாழைப்பழம் பிக்கிறீங்களா? எத்தனை தடடியோ அவர்கிட்ட வாழைப்பழம் பிக்கிறீங்க, அவருக்கு தெரியாமல் ஏன் பிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கிட்ட காசு கொடுத்து நான் அவனுக்கு 4 வாழைப்பழம் வாங்கி தரதுக்கு கேங்காக சேர்ந்து ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்கள் அம்மா கேட்குறாங்க. அது திருட்டு, ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்றதோட திருடி சாப்பிட்றதுலாமா சுகம் அதிகமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். ஏன்டி என்கிட்ட வந்து பஞ்சு டைலாக் விட்டுறியா அப்படின்ற அவங்க அம்மா கேட்குறாங்க. பஞ்சு டைலாக் இல்லைம்மா, ஃபேட்டு எந்த ஃபேக்ட்டும் நீ சொல்ல தேவையில்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு புக் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கதை புக் மாதிரி இருக்குது, அதில் ராஜா ராணி லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அதை தான் உட்காந்து எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நீங்களாம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு காலேஜ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ சிம்பிளாக தான் படித்து முடிச்சிருக்கீங்க. நீங்கள் வேறு ஸ்கூல் மட்டும் படிச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட வசதி கிடையாது, நீங்கள் வில்லேஜ் சைடு தானே. ஸோ அதனால் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லாதனால காலேஜில் நீங்கள் 12th வரைக்கும் சூப்பராக படிச்சிட்டிங்க. பட் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது. பட் ஆனால் உங்கள் அம்மாவால் அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி மணி கட்ட முடியாத காரணத்தினால் நீங்கள் காலேஜ் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் இருந்தால் உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. பட் இன்னுமே நீங்கள் உங்களோட வில்லேஜில் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் அந்த ராஜா ராணி ஸ்டோரிஸ் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே படிச்சுட்டே உங்களுக்கு அப்படியே ஒரு கனவு வருது. யாருன்னா நம்ம ஜங்குக் தான் வராரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாமா பையன் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளையில ஜங்குக் கூட இருந்திருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க ஜங்குக் கூட. ரொம்ப எப்படி சொல்கிறது, சைல்ட்ஹுட்டில் லவ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக் உங்களை கண்டாலே ஓடி போயிடுவான். பிகாஸ் உங்களோட கலர் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் கருப்பாக இருப்பீங்க, அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போது நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் ஒரே ஒரு நாள் வந்திருப்பான், ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு. அப்போ தான் ஒரு கொஞ்சம் சண்டை நடந்திருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கும் ஜங்குக்கோட ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அதாவது ஜங்குக்கோட அம்மா வந்து சியோல் தானே. ஸோ அவங்க கிறிஸ்டின்னு. ஸோ அதனால் அந்த ஜாதி மதம் அந்த மாதிரி அந்த பிரச்சனை பண்ணிவிட்டு உங்கள் அம்மாலாம் வந்து வில்லேஜில் இருந்துருவாங்க. உங்கள் அப்பா சியோலுக்கு உங்கள் அம்மா, அதாவது ஜங்குக்கோட அம்மா கூடயே போயிருப்பார். ஸோ அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கும். ஸோ பிரிஞ்சிருப்பாங்க ஃபேமிலியாக எல்லாருமே. அஃபிஷியலி இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஜங்குக்கை பார்த்த ஃபஸ்ட் நாள் லாஸ்ட் நாளும் கூட. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ ஜங்குக் மாமா எப்படி இருப்பார், உங்களுக்கும் ஜங்குக்கும் 5 years டிஃப்ரென்ஸு. இப்போ உங்களுக்கு 19னா கண்டிப்பாக அவனுக்கு இப்போ 24 இருக்கும். ஸோ இப்படி தான், ரொம்ப ஏஜ் கேப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 years. ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ லியா வரா, தென் லியா, ரியா, ஜூலி, ஜாய் எல்லாம் வராங்க. வைன் அப்படின்றாங்க. சொல்லுங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கனவு கண்டுட்ருக்க காலையிலே அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, என்ன அப்படி ராஜராணி கதையை படிச்சுட்டு உன் மாமாவா அப்படின்ற மாதிரி ஜூலிக்கு கரெக்டாக சொல்லிடுறா. நீங்கள் பாய மூடுறி, என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே உங்கள் கூட உட்காந்துட்டு, அப்படியா யாரடி அது,
அதுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஸ்டோரிஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அவன் ஒயிட்டா அழகா க்யூட்டா ஐயோ சொல்லிட்டே போகலாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு பாட்டாகவே பாடுறீங்க எப்படி ஜங்குக்கு இருப்பான்ட்டு. He's so cute, he's so sweet, he's so handsome, he's so cool, he's so hot. வயன் போதுண்டி, நீ பாடாத, நீ பாடவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஜாய் சொல்கிறா. ஏய் போங்கடி, நான் பாடினா மட்டும் ஏன்டி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா நீ எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களை கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன எல்லோரும் சேர்ந்து அந்த அங்கிள் வீட்டிலேருந்து வாழைப்பழத்தை பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் வேறு, நாங்கள் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த அங்கிள் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அதுக்கும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்கள் கேங்கில் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா ஏதாவது பண்ணிட்டு போங்க எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படியே தான் ஏய் நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வரோம் இந்த ஆஃப் சாரி வியர் பண்ணலாமா இல்லை என்ன வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே எல்லோரும் ஒரே கலர் போடலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ அப்படியே தான் அன்றைக்கும் அந்த மார்னிங் ஆகுது. காலையில் எழுந்துச்சி தலையெல்லாம் குளிச்சுட்டு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா லைக் இந்த சீக்கா அதுதான் யூஸ் பண்ணுவீங்க, பவுடர் லைக் அம்மியில் இடித்து பவுடர் மாதிரி ஆக்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, பவுடர் மாதிரி தான். இப்போ உங்கள் அம்மா வயன் குளிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. நீங்களும் குளிச்சிட்டோம்மா, சரி இந்தா சாம்பிராணி போக கொஞ்ச நேரம் உட்காரு இல்லைனா சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா. ஓகே அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் முடியெல்லாம் காமிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய லாங் ஹேர், ஸ்ட்ரைட் ஹேர் தான், கேர்லியாக இருக்காது, ஸ்ட்ரைட் ஹேர் தான். ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. என்ன இப்படி உட்காந்துருக்க போறியா, இப்போ நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் சாரி வியர் பண்ணிட்டு இப்போ நேராக அப்படியே அந்த கோயிலுக்கும் கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் கேங்கே வந்துட்டு ஏன் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் கேங் எல்லாமே ஒரே சாரீ தான் வியர் பண்ணிக்கிங்க, லைக் எல்லோ வித் ரெட். ஓகேவா, நீங்கள் கோவில்னாலே அதை தான் வியர் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஓகேவா, அதுதான் உங்ககிட்ட இருக்கிற கிராண்டான சாரியே. ஓகேவா, ஸோ அதுதான் வியர் பண்ணிவிட்டு இப்போ நேராக கோவிலுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வராங்க, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உன் தம்பி வந்துட்டு அக்கா கிளம்புறேன் டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். ஒழுங்காக போய் ஸ்கூலில் பேப்பரை வாங்கிட்டு அம்மா கிட்ட அப்படியே எடுத்து வந்து காட்டணும். செல்லு முள்ள ஏதாவது பண்ண அடித்து உடச்சிருவேன்டா உன் பல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்ப்போம், இங்கே பாரு எதுக்கும் கவலைப்படாத, நல்ல மார்க் நீ எடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் இவன் என்றைக்கு தான் படித்து சரித்திரம் ஆயிருக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பிட்டாங்க உங்கள் தம்பி. உங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி இப்போ கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மா போகலாமா, அந்த அர்ச்சனை தட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன் உனக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் வா. எனக்கா, எதுக்கு, பின்ன 19 வயசாகி 20 வயசு ஆக போகுது, உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கு தான் வா. ஒரு நல்ல மாப்பிள்ளை அந்த கோவிலில் கிடச்சா கூட அங்கேயே உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அம்மா என்னம்மா ஏம்மா இந்த கல்யாணன்றதே என் வாழ்க்கையில் கொண்டு வரீங்க, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் கல்யாணன்றது நாளைக்கு நானும் அப்பாவும் போயிட்டோன்னா உன்னை யாரும்மா பார்த்துப்பா சொல்லு. நாளைக்கு நானும் அப்பாவும் ஒரு நாள் எல்லாமே போயிடுறோம். அந்த டைமில் உன் புருஷன் தானே உன்னை கை கோத்து உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. உன் தம்பி என்ன இருந்தாலும் பொழைச்சிப்பான், அவன் இந்த ஊரில் இருந்து. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த உலகத்தில் எந்த பொம்பளை பிள்ளையும் தனியாக சாதித்ததே கிடையாது. அப்போ அவ்வையார் ஏய் அவங்களெல்லாம் எடுக்காதடி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரி எதாவது பண்ணிட்டு போங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா மட்டும் தனியாக நடக்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா வராரு, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாகிட்ட கேட்குறாரு. உங்கள் அப்பா நான் கோவிலுங்க, சரி நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே உங்கள் அம்மா கூடயே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களாம் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த லைக் ஸ்ட்ரீட் மாதிரிலாம் சொல்ல முடியாது, லைக் அப்படியே நீங்கள் நடுவில் வயல் இருக்கும், அப்படியே அந்த வயலை தாண்டி போனால் ரோடு வரும், ரோடு வந்து அப்படியே கோவில். ஓகேவா, ஸோ அப்படி தான் அந்த வயல்லாம் தாண்டி ரோடெல்லாம் தாண்டி அப்படி கோவிலுக்கு வந்துட்டிங்க. ஸோ உங்கள் அம்மா உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியார்கிட்ட என்ன ராசி என்ன நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது ஆயிரும் ஓகே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு தேங்காய் உடைக்கிறாரு. தேங்காய் உடச்சி உங்ககிட்ட பூ தராரு. ஸோ உங்களை தலையில் வச்சுக்க சொல்கிறாரு, நீங்களும் அழகாக வச்சுக்கிறீங்க. அப்புறம் உங்கள் கூட நிறையா பேர் வந்திருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு பூலாம் கொடுக்குறாரு. பூலாம் கொடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே
விபூதி அந்த அர்ச்சனை தட்டெல்லாம் வந்து உங்கள் அம்மாக்கிட்டே திரும்ப கொடுத்துட்றாங்க. சாமி என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு இன்னும் ஒரு கூடிய மாதத்தில் கல்யாணம் நடக்கும். இந்த கோவிலே வச்சு தாலி கட்டுங்க, சிறப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஐயர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பி. ஸோ அப்படியே தான் உங்கள் அம்மா அவங்க அப்படியே கும்பிட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா கூட உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் கேங்லாம் உட்காந்துட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏ வயன் முன்னாடி உங்கள் அம்மா கல்யாணம் அது இதுன்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களா மறந்துடுவியா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே ஜாய் கேட்குறா. நீங்கள் அப்படிலாம் கிடையாது, அவள் நம்மளை மறந்துடுவாடி வேணா பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு ரியா சொல்கிறா. ரியா அப்படிலாம் கிடையாது, நான்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கேங்காக உட்காந்து சக்கரை பொங்கல் தென் அங்கே ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்குலாம் அந்த யாரும் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பயுமே நீங்கள் ரெகுலராக வருவீங்க அந்த கோவிலுக்கு. ஸோ இல்லாதவங்களுக்குலாம் அப்படியே சாப்பாடெலாம் போட்டுட்டு அப்படியே அவங்களுக்குலாம் வந்து நிறையா திங்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா சரிம்மா நான் அப்புறம் வேலையாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் கேங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு எப்பயும் போல் தான் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒர்க் இருந்தால் அதையும் பார்த்துட்டு அப்படியே இருப்பீங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் உங்கள் தம்பி வரான், அப்படியே ஹாப்பியாக வரான். நீங்களாம் டேய் என்னடா ஆச்சு அப்படின்ற அக்கா நான் ஃபஸ்ட் டைமாக எல்லாத்துலேயும் செம மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். நான் தான் சொன்னேன்ல எல்லாமே நல்லதாக நடக்கும்டா, சாமி மேலே பக்தியமாக இரு சரியா, எதை நினச்சும் நீ பயப்படக்கூடாது ஓகேவா. ஏதாவது நம்ம நினச்சி பயந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நாள் வேஸ்ட்டாக போயிருக்கு பாரு. இப்போ நேற்று நடத்தின போர்ஷன்ஸ்லாம் உனக்கு கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணியிருப்ப கரெக்டாக அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி கேட்குறேன். இப்போ அப்படியே உங்கள் தம்பி சேட் ஆகிட்டும். ஆமாம் ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணாங்களாம், நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிற. உங்கள் அம்மா உடனே நான் தான் அப்பயே சொன்னேன்ல இவன் அப்படி சரியில்லை இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்க வராங்க. மாமா தம்பி அம்மா அடிக்கிற, அவன் தான் நல்ல மார்க் எடுத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட பேப்பர்லாம் வாங்கி பார்க்குறீங்க. 50க்கு அவன் 35 40 அப்படிலாம் எடுத்துகிட்ருக்கான். ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அவன் நிறையா எரர் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணி விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் தான் அவனை ரொம்ப நல்லா டீச் பண்ணி நடத்திருப்பீங்க. ஸோ அதனால் அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான்றது உங்களால் எப்படி சொல்கிறது, அவனை ஹக் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேய் நன்றிடா, நான் உனக்கு அவ்வளோ வந்து சொல்லி கொடுத்தேன், அது எல்லாத்தையும் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. பின்ன உன்னோட தம்பி நாக்கா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ எதாவது பண்ணிட்டு போங்க அக்காவும் தம்பியும் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் தம்பி ஹக் பண்ணிவிட்டு சரி போய் சாப்பிடு, உனக்கு பிடிச்ச எதாவது வேணுமா நான் அக்கா செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தம்பியும் செய்க்கா, எனக்கு பாயாசம் செய்கிறியா, பால் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். செய்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா பால் பாயாசம் செய்கிறீங்க உங்கள் தம்பிக்காக. ஏன் யாருக்காக அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. என் ஆசை தம்பிக்காகம்மா, நல்ல மார்க் எடுத்திருக்கான், அவனுக்காக ஒரு பாயசம் கூட செய்யலாம், நான் என்ன அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக பால் பாயசம் செஞ்சு சூடாக உங்கள் தம்பிகிட்ட வந்து கொடுக்குறீங்க. உங்கள் தம்பி அது ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். ஐயோ வயனக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் தம்பியும் நீங்கள் 2 பேர் ஹக் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கப் எல்லாம் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பர் வைன் நல்லா பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் அம்மா கூட உங்கள் தம்பி கூட தென் உங்கள் அப்பா கூட எப்போயாவது டைம் கிடச்சாருன்னா அவரும் உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த டேஸஸ் தென் மந்த்ஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பல் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. ஸோ இந்த நீம் தான், இந்த நீமோட அந்த குச்சியெல்லாம் இருக்கும்ல அந்த கட்டைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் வச்சு விளக்கிட்டு அப்படியே வெளியே வரீங்க. பார்த்தா கொஞ்சம் கார்லாம் வருது. உங்களுக்கு பயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ நம்ம ஊரில் காரு ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் காரா அது நம்ம ஊருக்கா அப்படின்ற மாதிரி சிட்டியில் தாண்டி இந்த மாதிரிலாம் வருவாங்க. சிட்டி டவுன் நம்ம வில்லேஜ் தானே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளியே வந்து பார்க்குறான். ஐயோ நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே குளிக்க கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படி தான் அது உங்கள் வீட்டுக்கு வந்தால் நிற்கிது அந்த காரு. பார்த்தா அதில் இப்போது உங்கள் அம்மாவோட தம்பி, அதாவது ஜங்குக்கோட அப்பா வராரு. அவ்வளோதான் செம்ம ஷாக்கு உங்கள் அம்மாவுக்கு. அண்ணா நீயா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவனா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு கோவம் அப்படியே போயிட்டுருக்காங்க.
அப்படி உங்கள் ஜங்குக்கு அப்பா தங்கச்சி அப்படின்றாரு. அவ்வளோதான் உங்கள் அம்மா ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அப்படியே போய் அண்ணா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா என்னை விட்டு இப்படி நான் உனக்கு போக முடிஞ்சது சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. அப்படி இல்லைம்மா, நம்ம அம்மா அப்பா விட்டு போனதுக்கப்புறம் நீ எனக்கிட்ட என்ன சொன்ன? நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன்ல, சொல்லுண்ணா என்னை ஏன் விட்டுட்டு போனேன்? அந்த சியோலுக்கு நீ போய் தான் ஆகணுமா? சிட்டிக்கு போய் தான் ஆகணுமா? அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்பா சமாதானப்படுத்துகிறார். சரி சரி அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அப்பா அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு கூட அம்மா வராங்க. உங்கள் அம்மா போய் என்னை மன்னிச்சிருங்க, உங்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து வெளியே அனுப்பிட்டோம், என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி காலில் விழலான்னு. ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்லை, இங்கே பாருங்கள், அப்படிலாம் கிடையாது. நானும் அன்றைக்கி கொஞ்சம் உங்கள் மேலே கோபப்பட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம்னு நினச்சேன். பட் நீங்கள் எல்லோரும் என்ன முக்கியம்னு நினச்சிருக்கீங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு அம்மா பேசுகிறான். ஐயோ நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க? அப்படிலாம் இல்லை, உள்ளே வாங்க அண்ணா, உள்ளே வா அண்ணா. ஏன் ஜங்குக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறான். அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு வழி தெரில, அதான் அவன் வந்துகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே ஜங்குக்கு அப்பா பேசிகிட்ருக்கேன். வாண்ணா உள்ளே வாண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம வீட்டில் சேர்லாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி டவுனில் சோஃபா அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் கிடையாது, பாய் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே பாய் போடுறாங்க. இப்போ அப்பா அப்படியே பார்த்துட்டு அப்படிலாம் வேணாம்மா, நாங்கள் கீழே உட்காந்துக்கிறோம் அப்படி சொல்லி. ஐயோ அண்ணா ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்னண்ணா உடம்புலாம் கம்மியாகிடுச்சு, அண்ணி சோறு போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. உடனே அப்படியே ஜங்குக்கு அம்மா பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவருக்கு சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க ஜங்குக்கு அம்மா. ஸோ என்னண்ணா சுகர் இருக்கா, என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேப்லெட்லாம் கரெக்டாக தானே எடுக்கிறேம்மா, ஆனால் இருந்தாலும் அந்த சுகர் இன்னும் குறையலை அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு அப்பா பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படியே வாட்டர்லாம் வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஆமாம் என் மருமக எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பா கேட்குறாரு. அவள் குளிச்சிட்ருக்கா, காரை பார்த்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு. அது காரை பார்த்து கிளம்பிட்டாளா, எங்கே வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி குளிச்சுட்டு வருவீங்க வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா அவங்க மாமா நீயா அப்படி சொல்லிட்டு இப்போ ஓடி போய் உங்கள் மாமா ஹக் பண்ணிக்கிட்டீங்க. மாமா நீ எவ்வளோ நாளாச்சு நான் ஊர்லேருந்து பார்த்து, ஐயோ எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்துட்டாரு, மாமா சிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மாமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாவன். என்ன மாமா முன்னாடி மாமா அப்படி இருந்தா உன் கண்ணெல்லாம் கொல்லுன்னு இருக்கும், பிடிச்சி நான் கிள்ளுவேன்ல சின்ன வயசில், தொப்பெல்லாம் இருக்கும், எங்கள் மாமா எதையும் காணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் க்யூட்டாக கேட்குறீங்க. உங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாவன். என்னாச்சு மாமா, என் மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தொட்டு பார்க்குறீங்க. உங்கள் மாமா அங்கெல்லாம் கிடையாது, அம்மாவுக்கு கொஞ்சம் சுகர், ஸோ அதான் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியா மாமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா, ஹாய் நான் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறீங்க. எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையில நான் பார்த்தேன். ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அத்தையும் நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே நல்லா வளர்ந்துட்டேன்ல மாவன் அப்படின்றாரு உங்கள் மாமா. ஆமாம் மாமா செமையாக வளர்ந்துட்டேன்ல, பாருங்கள் முடி கூட, நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன கருப்பு பொண்ணுன்னுவீங்களா, பாருங்கள் நான் இப்போ எவ்வளோ அழகாக கொஞ்சம் என் கன்னத்துலலாம் ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் மாமா நான் வேணால் நிறைய க்ரீம் தரேன், அது போட்டுன்னா கண்டிப்பாக நீ சீக்கிரத்தில் ஒயிட் ஆகிடுவேன் அப்படின்ற. கண்ட க்ரீம்லாம் போட்டால் என் மூஞ்சில் பிம்பிள்ஸ் வந்துடும் மாமா, நான் அதெல்லாம் போட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போட்டால் பிம்பிள்ஸ் கொச்சன்னு வந்துடுமா அப்படின்ற மாதிரி, அப்புறம் என்னோடய கருப்பு அழகாக போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமா சிரிச்சிட்டே, அப்படிலாம் இல்லை மாமா, எல்லாமே சூப்பராக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் உங்கள் அத்தைக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆமாம் ஜங்குக் மாமா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனா அது வருவான் அப்படி சொல்லிவிட்டு இப்போது பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கார் வருது. பார்த்தா ஜங்குக் தான். அப்பா நான் வெளியே நிற்கிறேன், எங்கே வரணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜங்குக் டோட்டலாக மாறிட்டான், அழகாக இருக்கான், லைக் ஹைட்டாக இருக்கான், ஒயிட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ இப்போ தான் அவன் வளர்ந்ததுக்கப்புறம், அவன் 5 வயசு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே விழுந்துட்டீங்க.
என் மாமாவா இது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் மாமா பார்த்துட்டு இப்போது அயன்மா ஜங்குக் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க ஜங்குக் அப்படியே வந்து நிற்கிறான். ஜங்குக் தம்பி பாப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஹாய் ஆண்டி. ஆ இது யார் அப்படின்ற மாதிரி ஜங்குக் உங்களை தான் கேட்குறான். டேய் இதாண்ட வயனு. என்னது வயனா? நான் பார்த்த வயன் மாதிரி தெரிலையா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். ஓ நைஸ் டு மீட் யூ அப்படி இப்படி என்னென்னமோ பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கை கொடுக்குறான். நீங்களும் அப்படியே கையெல்லாம் கொடுத்துட்டு ஜங்குக்கு தண்ணிலாம் கொடுக்குறீங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு மேலே ஊற்றிட்டீங்க. ஹேய் வாட் ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கேட்குறான். ஐயோ ஐயோ சாரி மாமா மன்னிச்சிடுங்க. வாட் மாமா கால் மீ ஜங்குக், மை நேம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் சாரி சாரி ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி நேராக தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்க. ஜங்குக் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு பா என்னப்பா இடம் இது, டேய் இதாண்டா உங்கள் அத்தை வீடு அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் அப்பா சொல்லிகிட்ருக்காருப்பா. இப்போப்பா வீட்டுக்கு போவோம், ஏசியே இல்லைப்பா, வேர்க்குதுப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். இப்போ தாண்டா இந்த வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ளே உனக்கு வேர்க்குதான் பா? பின்ன என்ன இந்த ஊரில் என்ன இப்படி வெயில் அடிக்குது? நம்ம ஊரில் வெயிலே பார்க்க முடியாது, ஆனால் இந்த ஊரில் என்னப்பா வெயில் இப்படி அடிக்குது அப்படின்ற மாதிரி அப்படி ஜங்குக் சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ ஜங்குக் மாமா இப்படி தான் எங்கள் ஊரில் வெயில் அடிக்கும். ஆமாம் நீ என்ன இப்படி கருப்பாக இருக்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா? ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கண்டுக்கல உங்களை அந்தளவுக்கு. இன்னும் மாமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போ அப்படியே ஒரு கேங்கே உள்ளே வருது பார்த்தா. அது நம்ம எல்லாமே வயனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்னடி இப்படி சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ணாலே பேசுகிறத பார்க்கும்போது அவன் அப்படியே லைட்டாக உங்களையே பார்த்துட்டே தான் இருக்கான். அப்படியே அவன் அப்படியே வெளியே பார்த்தா அவங்க கேங்கே நிற்கிது. ஓ இதாவ கேங்கா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாமா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி கொடுக்குன்னு ஓடுறீங்க. ஓடும்போது உங்கள் கேர்ள்ஸ் அப்படி கேட்குது. ஜங்குக்கு அப்படி பார்க்குறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் போகிறீங்க. அப்படி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடி மாமா இப்போ தான் வந்திருக்காங்க, ஜங்குக் மாமாவும் உள்ளே இருக்காரு, ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க போகிறாங்க. அப்படியே வந்து நிற்கிறாங்க. லியா, ஜாய், ஜூலி, ரியா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கோட அப்பா கேட்குறேன். ஹாய் அங்கிள், நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ஒன்றுமே கொண்டு வரலையா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் அங்கிளும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வராமல் இருப்போம்மா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாரு. ஸோ க்ரீம் அந்த மாதிரி திங்ஸ் தான். ஸோ சவுத் கொரியாவில் நல்லா ஃபேமஸான அந்த ஸ்கின் கேர் பண்ணுறது தான். என்ன அங்கிள் நாங்கள் ஃபுட்டு எதாவது கொண்டு வருவோம்னு பார்த்தா நீங்கள் என்ன இதெல்லாம் கொண்டு வரீங்க, இதை வச்சு நாங்கள் என்ன பின்ன ஃபுட்டு அழகாகுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஜங்குக் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எங்கடி போகிறீங்க? இதெல்லாம் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. மாமா என்ன மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்பா சொல்கிறாரு. அதுவா சும்மா சவுத் கொரியாவில் நல்லா இருந்துச்சு, உங்கள் அத்தை தான் இதெல்லாம் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வாங்கிட்டு போனால் பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான். ஓ அப்படி வயன்மா கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்டு இந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு அழகான டைமண்ட் நெக்லஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அத்தை இது 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 என்னது? டைமண்ட் நெக்லஸ்ஸு அப்படின்றாங்க. டைமண்ட் நெக்லஸா? ஐயோ என்ன அத்தை இதெல்லாம் அப்படின்னு. இப்போ ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு வயன்மா உனக்கு தான் இது, உனக்கு ஸ்பெஷலாக வாங்கணும் அப்படி இருக்க இந்த மாதிரி. இப்போ ஜங்குக்கு பார்க்குறேன், எதுக்கு இவங்க இந்த வயனுக்கு இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வயனும் அதை பார்த்துட்டு மாமா இதெல்லாம் நீ போடணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயசுக்கு வந்ததுக்கு தான் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதான் இந்தா இதை போட்டுக்க, நம்மளோட வழக்குப்படி வயசுக்கு வந்தால் என்னென்ன செய்வோம், தாய் மாமா நிறையா கொண்டு வரணும்ல, பட் ஆனால் அதெல்லாம் முடியாமல் போச்சு, இந்த டைமண்ட் நெக்லஸை போட்டுக்கோயேன் அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க அதை போட்டுட்டு. ஜங்குக்கு பார்க்குறான், அவங்க கழுத்துக்கு அது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னே அவன் டக்குன்னு அவனோட ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. தென் இப்போ உங்கள் அம்மா அப்படியே குக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஐயோ தங்கச்சி என்னம்மா இது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்பா கேட்குறேன். அண்ணா ஊர்லேருந்து வந்திருக்க, சாப்பிடுமா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்குக்கு அப்புறம் இந்த அங்குக்கோட அப்பாவுக்கு இந்த அங்குக்கோட அம்மாவுக்கு அப்படியே எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்களும் அப்படி தண்ணியில் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. மாமா இது போதுமா, ஜங்குக் மாமா போதுமா அப்படின்னு வந்து தண்ணி கேட்குறீங்க. போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு அதை குடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. தங்கச்சிம்மா வந்ததுக்கே ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் தான் வந்தேன். சொல்லுண்ணா. நான் சின்ன வயசில் என் பையனுக்கு உன் பொண்ணுக்கு கேட்டேன். அப்போயே நீ தரேன்னு சொன்ன. இப்போது கேட்டால் தருவியா இந்த மாதிரி அப்படியே ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு. அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு டியர்ஸ் வருது. ஐயோ என்ன நான் கேட்குறேன், என் பொண்ணு என்றைக்குமே உன் பையனுக்கு தான் அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அப்படியே அவங்க அப்பா கூப்பிட்டேன்ப்பா என்னப்பா உனக்கு தான் தெரியும்ல நான் கட்டினா சவுத் கொரியாவில் ஒரு பொண்ணை தானே கட்டுவேன்னு சொன்னேன். என்னப்பா இந்த பொண்ணுல எனக்கு வேணாம், டேய் வாய முட்றா அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களாம் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஓடையெல்லாம் இருக்கும்ல, ஓடை அதுமாரி தண்ணிலாம் போயிட்டுருக்கோம்ல, ஸோ அங்கே கால் நினச்சிட்டு அப்படியே விளாண்டுருக்கீங்க. அந்த நெக்லஸை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க நெக்லஸை தொட்டு பார்த்துட்ருக்கா. அவன் பார்க்குறான் உங்களை. நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. பட் ஆனால் அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் நீங்கள் கருப்பாக இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். பட் நீங்கள் க்யூட்டாக இருப்பீங்க அந்த கருப்பாக இருந்தாலும். ஆனால் அவனுக்கு உங்கள் கலர் சுத்தமாகவே பிடிக்கல. அவன் வேணான்னு சொல்கிறான். பட் அவங்க வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை. ஸோ என்கேஜ்மெண்ட் ஃபோர்ஸாக தான் நடக்குது. உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. பட் ஜங்குக்கு சுத்தமாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் அவ்வளோ கோவமாக வருது. பட் வெளியே காமிச்சிக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். ஸோ அப்படியே தான் ஃபைனலி மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போது உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் தான். ஸோ அப்படியே மேரேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படி தான் அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீட்டிலே தான். ஸோ அப்படி தான் நீங்கள் ஜங்கு கூட ரூம்குள்ளே வரீங்க. அதாவது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு. ஸோ ஜங்குக்குள்ளே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, நான் அம்மாக்கிட்ட அவ்வளோ சொன்னேன், அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்திகிட்ருக்கான். ஒரு ஏசி இல்லை. ஸோ ஃபேன் கூட கிடையாது. அங்கே இருக்க விசிறிட்டு தான் இருக்கணும். ஃபேன் அந்தளவுக்கு கிடையாது. ஃபேன் வேணும்னா வெளியே தான் வரணும். வாசப்படியில் தான் வந்து உட்காரணும். ஸோ அதனாலவே மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே வெளியே தான் உட்காந்துட்ருப்பீங்க ஃபேன் இல்லாத காரணத்தினால். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பால்சம் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. ஸோ டோர் லாக் பண்ணிட்டீங்க. ஜங்கு காலில் வந்து விழுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி வச்சுட்டு ஏய் எழுந்துறியா அப்படின்றான். நீங்கள் மாமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றான். உங்களுக்குலாம் அப்படியே ஹார்ட்டே ப்ரோக் ஆகிடுச்சு. மாமா என்ன சொல்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் பிடிக்காம எப்படி மாமா எனக்கு கல்யாணம் பண்ண? ஏய் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கடி என்ன. எனக்கு சுத்தமாக உனக்கு பிடிக்கல. நான் கட்டினா கொரியா பொண்ணை தான் கட்டுவேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் யாரும் கேட்கல. நான் சொல்லி பார்த்துட்டேன். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா தான் அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்ட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ண வச்சாங்க. இல்லை உங்ககிட்ட என்ன அழகு இருக்குது சொல்லுடி. இதோ இந்த கருப்பு ஸ்கின்னு இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உங்கள் கையை வச்சு பார்க்குறான். அவன் கை நல்லா பிரைட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, உங்கள் கை டார்க்காக இருக்குது, கருப்பாக. ஸோ அதை அவன் அந்த கலர் டிஸ்கிரிமினேட் பார்க்குறான் அப்படின்றதுனால அவங்க அப்படி கத்துறீங்க. மாமா அப்படிலாம் கிடையாது, ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் பியோர் மாமா, அது கருப்பு கிடையாது. ஏய் யாரடி சொன்னா எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, இன்னும் ஒரு 3 months தான் உனக்கு கொரியாவில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்கள ஹர்ட் பண்ணுறான். நீங்கள்லாம் அவங்கள ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. மாமா ஆனால் நான் உன்னை என்ன நீ லவ் பண்ணாதடி. நான் உன்னை லவ் பண்ணலை. நீ வேணா என்னை எவ்வளோ வேணால் லவ் பண்ணிக்கோ. நான் உன்னை லவ் பண்ணலை வயன். எனக்கான பர்சன், எனக்கான பொண்ணு நீ இல்லை, சரியா அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பில்லோவை எடுத்துகிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வெளியே போய் படுக்க போயிட்டான். ஏன்னா அவனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அங்கே உள்ளே இல்லை. ஸோ அவன் எப்படியுமே சிட்டியில் வாழ்ந்த பையன். ஸோ மாமா சிட்டியில் வாழ்ந்த பையன். ஸோ அதனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் உங்கள் கலரை பற்றி பேசணுன்னு உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா இப்போ என்ன சொல்லிட்டு போச்சு, கலரை பற்றியா? ஏன் என் கலருக்கு என்ன பிரச்சனை, நான் கருப்பாக இருக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே செல்ஃபாக பேசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மாமாக்காக பொறுத்துக்கலாம். அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி தொங்குது. ஸோ இது என் மாமா கட்டினது, அவர் எவ்வளோ வேணால் பேசிக்கிட்டோம். பட் நான் வச்சுருக்க பியூர் அண்ட் லவ் எல்லாமே ஒயிட்.
கருப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த தாலி அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படின்னு நீங்கள் நைட் தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் போல் உங்கள் அம்மா தட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே திறக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸு கலையலை, உங்கள் முடியல இருக்க மல்லிப்பூ கலையலை, ஸோ எதுவுமே கலையலை. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் மாப்பிள்ளைங்கடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாமா வெளியே படுத்திருந்தாரே பார்க்கலையா? என்ன மாப்பிள்ளை வெளியே படுத்தா, நீ என்ன தனியாக படுத்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அவருக்கு வேர்க்கு தானே. சரி சரி ஓகே இந்தா குளிச்சுட்டு கிளம்புங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஜங்குக் ஃபேமிலி தென் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இப்போ கோவிலில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லாருக்கும் ஃபுட்லாம் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு சாப்பிட்லான்னு உட்காடுறான். பட் அங்கே தண்ணி லைக் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இல்லை. ஸோ அப்படியே அவன் தேடிட்டுருக்கான். மாமா என்ன தேடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு எதுக்கு அப்படின் போது இப்போ உங்கள் அம்மா வராங்க. தண்ணி இருக்கா ஆண்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். ஐயோ தம்பி வர அவசரத்தை தண்ணி கொண்டு வர வந்துட்டுப்பா. ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்டே கேட்குறாங்க உங்கள் அம்மா. இல்லை ஆண்டி அது கை கழுவணும் சாப்பிட்ணும்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தம்பி ஐயோ தண்ணி வரலையே அப்படின்னு மாதிரி அப்படி யோசிக்கும் போது ஏன் நீ தான் இருக்கலம்மா தம்பி கூட்டி விடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாருல அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் பார்க்குறீங்க ஜங்குக்கு வேணான்றான் அவங்க கண்ணாலே. ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ சரிம்மா அப்படின்ற மாதிரி நீங்களும் மாமா சாப்பிடுங்க வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுங்க. ஜங்குக் முறைக்கிறான் அவங்கள பார்த்து. ஸோ வேறு வழி கிடையாது, எல்லாருக்காக பொறுத்து தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஜங்குக் உங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ பட் ஆனால் அவனுக்கு ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது. அதை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான். உங்களை ஒரு வார்த்தை கூட கண்டுக்கல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஐயர் தான் வராரு. என்னம்மா தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணி கொடுக்குறாரு. ஆமாம் வந்து கொஞ்ச நேரம் லேட்டாக வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்துறான். என்னப்பா அப்படின்ற மாதிரி ஐயர் கேட்குறேன். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மழைப்பிட்டு ஒன்று அப்படியே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்படியே அவன் மவுத்துலாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டான். உங்களை கூப்பிட்டுட்டு கூட போகல வா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டவே இல்லை. நீங்களும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே தான் சொல்கிறேன் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜங்குக்கும் ஒன்றுமே பேசிக்கல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மாலாம் வயன்மா நம்ம வந்து ஒரு 1 வீக் கழித்து உங்கள் வீட்டில் அந்த என்னென்னமோ விருந்து அதெல்லாம் வைப்பாங்க நம்ம வில்லேஜை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சியோலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்பா சொல்லிகிட்ருக்காரு. மாமா என்ன சொல்கிறீங்க, சியோலுக்கு கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா அப்புறம் என்ன இங்கே இருக்க போதியா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக்கு அப்பா கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு அப்படியே மூஞ்சே சேட் ஆகிடுச்சு, ஏன்னா வீட்டை விட்டு போகிறோன்றது கவலை இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே தான் நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாவை தம்பி கூட இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. நீங்கள் ஒரு ஃபேக்கான ஸ்மைலில் போட்டுட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் அம்மாட்டையும் சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக இப்போது ஜங்குக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரீங்க. அவன் மட்டும் ஏதோ லேப்டாப்பில் சம்திங் ஒர்க் பேசிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். சரி மாமாவுக்கு ஒரு டீ போடலாம் டென்ஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஒரு காஃபி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிச்சனில் போய் காஃபி போடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு யாருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று ஜங்குக்கு மாமாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி போய் கொடு அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலாம் போட்டுட்டு நேராக ஜங்குக் கிட்டே போய் கொடுக்குறீங்க. ஜங்குக் பார்க்குறான் அவன் கிளைண்ட்டு யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான் பிஸியாக. நீங்கள் மட்டும் இப்படி காஃபி எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வச்சுட்டு போக சொல்கிறான். பட் நீங்கள் அவன் கையில் கொடுத்து கொஞ்சம் பேசுகிற வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பட் நீங்கள் கேட்காம அங்கே தான் இருக்கீங்க. ஸோ அவன் கிளைண்ட் கிட்டே பேசிட்டு வந்து அப்படியே திரும்பினா நீங்கள் இன்னுமே அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. நீனும் போகலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை ஜங்குக் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயக்கமாக சொல்கிறீங்க. ஜங்குக்கும் என்ன அப்படின்றான். எனக்கு ஒர்க் இருக்குது, அவன்கிட்ட பேசலாம், எனக்கு டைம் இல்லை, என்ன வேணும்னு எனக்கு கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்கிறான். கோல்டாக சொல்கிறான். நீங்கள் இல்லை மாமா கொஞ்சம் பேசணும், நம்ம இன்னொரு 1 வீக்கில் நம்ம சியோலுக்கு போயிடுவோம் மாமா சொன்னாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அம்மான்னு நினைக்கிறேன், அப்போ என்ன சொன்னார் தெரியல, இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் காஃபி எடுத்து போய் கொடுக்குறீங்க. நான் இது உங்ககிட்ட கேட்கவே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு செய்கிற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை மாமா பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்களா, அதான் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேண்ணா அப்படின்னு கேட்குறான்.
இல்லை மாமா அது இல்லை அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போடுற, வேணாம் கிளம்பு சரியா, உன் கையால் ஏதாவது குடிக்கணும்னு ஆசையே படலை அப்படின்ற மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன் என் திரும்ப கொண்டு வர அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று, மாமாவுக்கு காஃபி பிடிக்காதாம்மா, அதான் சரி மாப்பிள்ளைக்கு வேறு எதாவது கொடு அப்படின்றாங்க. இல்லை அவர் ஒர்க்காக இருக்காராம், ஸோ நான் அப்புறமா கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேக்கான ஸ்மைலை உங்கள் அம்மாட்ட காமிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சம்திங் என்னமோ உங்களுக்குள்ளேயோ ஜங்குக்குள்ளேயோ ஏதோ ராங்காக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் விருந்து, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வீட்டில் விருந்துலாம் வைக்கிறாங்க. பட் ஜங்குக்கு சாப்பிடவே இல்லை அந்தளவுக்கு. ஸோ அவன் சும்மா தான் சாப்பிட்றான், சும்மா பேருக்கு சாப்பிட்றான். நீங்களும் ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவன் சாப்பிடவே மாட்டிக்கிறான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜங்குக்கு இப்போ கை கழுவிட்டு இருக்கான் வெளியே. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி வந்து மாமா டவல் அப்படின்னு சொல்லிட்டு டவல் கொடுக்குறீங்க. பட் அவன் அதை அப்படியே வாங்காமல் அப்படியே அவன் மட்டும் அவனோட கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே வாய்ப் பண்ணிட்டு போகிறான். மாமா நீங்கள் எதுவுமே சாப்பிடல வந்ததுலேருந்து, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாடுனா இப்படி தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லைன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் ஏதாவது சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஜங்கு கண்டுக்க கூட இல்லை உங்களுக்கு. அப்படியே ஒரு பொண்ணாகவே, ஐ மீன் நீங்கள் ஒரு ஒய்ஃபுன்னே ஒரு அவன் கண்டுக்காமல் போகிறான். அப்படியே எனக்கு என்னன்னு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க, ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை, அவன் மட்டும் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. உங்கள் ரிலேட்டிவ்லேருந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜாக்சன். ஸோ அவன் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் அவன் மட்டும் வந்திருக்கான். ஸோ உங்களை மீட் பண்ணலான்ட்டு, ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்கன்றதுனால. ஸோ அதனால் அவன் வந்திருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா ஜாக்சன், வயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக் பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஜேகே அவங்களே பேசிக்கிறான், என்னன்னா யார் அவன், ஏன் என்ன ஹக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை எனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சம்திங் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவன் தாட் வேற எங்கேயோ போகுது. நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க, ஜாக்சன் எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ஜாக்சன் எங்கோ ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, எங்கே அப்படின்ட்டு இப்போது ஜாக்சன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்ப சொல்கிறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே உட்காந்துட்ருக்கான். ஹாய் ப்ரோ, நான் ஜாக்சன், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் ஜேகேக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு அவன் கையை கொடுக்குறான். தென் ஜாக்சன் அப்படியே வைன் பக்கத்தில் தான் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அப்புறம் என்ன, ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜாக்சன் கூடயே தான் இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பான்ல மார்னிங். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக ஜாக்சன் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. பட் ஜேகே உங்களையும் முறைச்சி பறித்து பார்க்குறான். பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஜாக்சன் வந்தோடனே அவன் கூடயே தான் பேசுகிறது எல்லாமே. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்களும் ஜாக்சனும் இப்படி வெளியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இங்கே உள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வெளியே வரான். அப்போது ஜாக்சன் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஸோ சடனாக என்னன்னு தெரியல, அவன் கண்ணில் ஏதோ தூசி மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அவன் அப்படியே அப்படின்றான். நீங்கள் உடனே ஜாக்சன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் பார்க்க, கண்ணில் என்னமோ விழுந்துருச்சு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தேய்க்கிறான். ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை ரெண்டுத்தையும் ஒயிட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் ஊதுறீங்க. நீங்கள் ஜேகே அப்படியே பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு எட்டுந்து பார்க்கும் போது நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கோவம் வருது. கட்டின புருஷனாக இருக்கும் போது யார் கூட கிஸ் பண்ணிகிட்ருக்கான், இதை பார்க்க ஜாக்சன் மாதிரியே இருக்கே, காலையில் வந்தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா அது ஜாக்சன் தான். ஸோ அவனுக்கு இன்னும் நல்லா கடுப்பாயிடுச்சு. ஸோ அப்படியே தான் ஃபோன் பேசிக்கிட்டே 1 செகண்ட் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டான். ஸோ அப்படியே நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இப்போ தான் ஜேகே கிட்டே என்னன்னு கேட்குறீங்க. ஜேகே உங்களை கண்டுக்க கூட இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் லைக் அங்கே ஹாலில் நிறைய பேர் இருக்காங்க. ஜேகேயோட அப்பா அம்மா, உங்களோட அப்பா அம்மா, தென் உங்கள் தம்பி எல்லாருமே இருக்காங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் யார் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறான். ஜேகேவை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. மாமா என்ன சொல்கிறீங்க, கிஸ் பண்ணனா யாரை? தெரியாத மாதிரி நடிக்கிறியாடி என்கிட்டயே,
கட்டின புருஷனாக இருக்கும்போது எவன் கூட கிஸ் பண்ணிகிட்ருக்க? அந்த ஜாக்சன் கூட தானே? சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அம்மா நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அவன் கண்ணில் தூசி விழுந்துச்சு. அது ஓ அப்படியே நடிக்கிறல்ல. நான் தான் இருந்து பார்த்தேனே, நீ அவனை அப்படி நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே தலையாட்டி ஆட்டி ஏய் நடிக்கிறல்ல, நீ நல்லா நடிக்கிறடி பா. நான் கூட ஒன்றும் தெரியாது, கிராமத்து பொண்ணு கருப்பாக இருக்காதே, ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். கள்ளக்காதல் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனே. நீ ஜாக்சன் கூட வாழ்ந்துருக்கலாமே. அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. மாமா அப்படி இல்லை, அவன் என் ஃப்ரெண்ட் மட்டும்தான், நான் அவனை கிஸ் பண்ணல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஏய் சூப்பர் டி, நல்லா நடிக்கிறப்பா. உன்ன மாதிரி யாருமே எந்த பொண்ணும் நடிக்காதுடி. என்ன நடிக்கிற? என்னடே கட்டின தாலி கூட இன்னும் தாலி பிரித்து கோக்கலை. தாலியோட அந்த மஞ்சள் கயிறு அந்த ஈரம் கூட காஞ்சிருக்காது. அதுக்குள்ளே ஒருத்தவன் நடத்துடி நடத்து. என்னடி நான் பத்தலைல உனக்கு? சொல்லு, நான் பத்தலையா உனக்கு? ஓ உன் கூட இன்னும் நான் அந்த மாதிரி இல்லை, கரெக்டா? அதனால தான் நீ இன்னும் 10 பேர் கூட போவ போலக்கே அப்படின்னு நம்ம தப்பாக பேசுகிறோம். மாமா நீ ரொம்ப தப்பாக பேசுகிற. அப்படிலாம் கிடையாது மாமா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறீங்க. இப்போ ஜேகே கேட்குறேன், ஏய் இப்பயே வாடி உங்கள் வீட்டில் பேசிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஹாலில் நிற்க வைக்கிறான். மாமா வேணாம் மாமா, அம்மா அப்பா கீழே வேணாம் மாமா, அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, வேணாம் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பட் ஜேகே கேட்குற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே என்ன பண்ணுறானா, அப்படியே ஹாலில் நிற்க வைக்கிறான் அவங்கள. ஸோ அப்படியே எல்லாருமே உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் தம்பியை அப்படியே உங்கள் அம்மா போக சொல்கிறாங்க ரூமுக்கு. ஸோ சம்திங் ஆக போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை மாமா உங்கள் பொண்ணு ஒரு விஷயம் உங்கள் எல்லோரும் முன்னாடி மறைச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். எல்லாருமே என்ன ஏதுன்னு, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என் பொண்ணு என்ன மறைக்க போகிறா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. மாமா உங்களை நல்லா ஏமாற்றிட்டுருக்கா. நாங்கள் இன்றைக்கி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம். அங்கே ஜாக்சன் ஒரு பையன் வந்தான். நான் கூட யாரோ சம்திங் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சா அவள் லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிடுறான். இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன எதுன்னு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. இல்லைம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. பாருங்கள் என்னத்தம்மா பண்ணிகிட்டு இருந்தா, இன்றைக்கி நாங்கள் போகணும் அப்படி சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டு, ஹலோ என்ன மாமா, நான் உங்கள் பொண்ணு தப்பு பண்ணுறான்றேன், நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜாக்சனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, தென் ஒரு குழந்தையும் இருக்குது. அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவன் கண்ணில் தூசி தான் விழுந்திருக்கும், அதை வயனை ஊதி விட்டுருப்பா. எங்கள் ஊர் வழக்கில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. மாமா இல்லை மாமா நான் ஐயோ மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை, அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, தென் அவனுக்கு ஒரு குழந்தையே இருக்குது. அவன் போய் வாங்கின எப்படி 2 பேருமே சின்ன வயசில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்களும் அவங்க ஃபேமிலியும் ஒன்றாயிட்டோம், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ தான் ஜேகேக்கு புரியுது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டான். நீங்கள் இல்லை மாமா அது இல்லை சாரி தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டான். அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு இதான் இத்தனை நாள் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா அது இல்லை, சரி போ மாப்பிள்ளை என்ன இதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஜேகே இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. அப்புறம் சியோல் போகணும்ல, ஒர்க் இருக்குது, நீ வேணால் இங்கே வேணா 10 நாள் இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளம்பிட்டுருக்கான். இங்கே வெளியே வந்து பார்த்தா உங்கள் அத்தை மாமாவும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சியோலுக்கு தான். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு வயன் வா 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 கிளம்பு வா அப்படின்றாங்க. அம்மா எங்கே போகிறோம்? ஏய் சியோலுக்கு போகணும்டி, உன் மாமியார் வீட்டுக்கு போகணும். என்ன நினச்சிட்ருக்கா? அப்படியே அம்மா வீட்டிலே பாய் போட்டு தூங்கலான்னு பார்க்குறியா? உத வாங்குவேன். கிராமத்தில் என்னடி சொல்லுவாங்க, நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கிளம்பி. அம்மா என்னம்மா இன்னும் ஒரு 1 மந்த், என்ன 1 மந்த்து
அப்படிலாம் கிடையாது, நீ கிளம்பு மாப்பிள்ளை கூட. எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்த, ஸோ டயர்டாக இருந்தோம்னு ஒன்று விட்டுட்டோம். சரி வா கிளம்பு அப்படி சொல்லிட்டு உங்களை குளிக்க சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்கள் தம்பி பார்க்குறான், அக்கா சியோல் போறியா அப்படின்ற மாதிரி, என்னையும் கூப்பிட்டு போயேன் அப்படின்ற. சரிம்மா நான் தம்பியான, ஏய் அவன் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஏர்போர்ட்டை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் தம்பியும் தான். உங்கள் தம்பி இன்றைக்கி லீவ் போட்டிருப்பான், ஏன்னா ஏர்போர்ட் பார்க்கணுன்ட்டு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அக்கா மிஸ் யூக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி ஹக் பண்ணிக்கிறான். மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை நீங்கள் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் தம்பியும் சரி பாய்க்கா, நான் இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் தம்பி ப்ராமிஸ் பண்ணுறான். சரிடா நீ நல்லா படித்து பைலட்டாவா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தம்பி சரி ஓகேக்கா கண்டிப்பாக பைலட்டாக வரும், ஒன்னி மாமாவையும் நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டு உங்கள் தம்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அப்படியே ஒரு முத்தம்லாம் கொடுத்துட்டு இப்போ நேராக ஜேகே கூடயே போகிறீங்க. ஜேகே உங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை, அவன் எப்பயும் போல தான் கோல்டான ஃபேஸை வச்சுட்டு அப்படி போயிட்டுருக்கான். ஸோ அப்படி தான் சியோலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ சியோலில் அவ்வளோ ஒரு பனி அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ உங்கள் அத்தை மாமா தான் இதை வியர் பண்ணிக்கோமான்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வியர் பண்ணிட்டு தான் நீங்கள் சியோலுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. அப்படி தான் சியோல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் ஜேகேவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ அப்புறம் அது ஜேகேக்கும் உங்களுக்கும் ஆன வீடு. ஸோ அதனால் நீங்களும் ஜேகே மட்டும் தாங்க இருப்பீங்க. உங்கள் அத்தை மாமா கிளம்பிட்டாங்க. ஸோ ஜேகே பார்க்குறான், அவன் மட்டும் உங்கள்ட்ட ஒன்றுமே சொல்லாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். இப்படியே தான் மந்த் ஸ்கிப் ஆகுது. உங்களை அவனா ஹர்ட் பண்ணுறது ஏதாவது பண்ணுவான். லைக் நீ கருப்பாக இருக்க, எனக்கு ஏற்றவ கிடையாது, லைக் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் அது வந்து என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ஒரு நாள் ஜேகேக்கு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான மீட்டிங். அந்த மீட்டிங்கில் கிளைண்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த கிளைண்ட் வந்து நம்ம ஜேகேக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நீங்கள் சரி ஜேகேவோட ஆஃபீஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு வந்துருப்பீங்க அவனோட பெர்மிஷனே இல்லாமல். ஸோ வந்து பார்ப்பீங்க ஜேகே அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நீங்கள் அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டீங்க. மாமா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டீங்க. ஸோ இப்போ பிஏ பார்த்துருப்பாரு, ஜேகேவோட பிஏ பார்த்துட்டு மேம்ன்றாங்க. பட் நீங்கள் மட்டும் அழுதுட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்போது இதை வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, என்னது வைன் வந்தாளா அப்படின்ற மாதிரி. ஜேகே அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீங்கள் மட்டும் அழுதுட்டு அப்படியே ஓடுறது தெரியுது. அப்படியே பார்க்குறான், இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இவ்வளோ எதுக்கு இங்கே உள்ளே விட்டீங்க என்னோடய கிளைண்ட் ரூம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சார் நாங்கள் உள்ளே விடல சார், அவங்களே தான். ஐயோ மாயா நீ உட்காந்துரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் தான் வீட்டுக்கே வந்திருப்பான். ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வரேன். நீங்கள் இங்கே உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் சைடு ஃபுல்லாக லக்கேஜஸ்லாம் இருக்குது. அப்படியே அவன் வரான். ஏய் என்னது இது அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் என் ஊருக்கே போகிறேன், எனக்கு ஏதாவது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு பிடிச்சி கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன ஆச்சு நீ இப்போ உட்காந்து இப்படி அழுதுட்ருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபுன்ற மாதிரி இங்கே இருக்கீங்க, அங்கே போய் யார் கூடயும் பேசுகிறீங்க, யார் கூடயும் உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணுறீங்க க்ளோஸாக. இல்லை செட் ஆகுது மாமா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு லக்கேஜஸ்லாம் வயா நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்க. இல்லை நான் அங்கிள்கிட்ட சொல்லிவிட்டு அங்கிளும் ஆண்டியும் வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அவங்கக்கிட்டே ஆண்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படியே தான் உங்களோட அங்கிளும் ஆண்டியும் வந்திருப்பாங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆண்டி பாருங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே என்னது இது, அப்பா மாயா வந்தாப்பா. மாயாவா அவையா இங்கே வரா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஸோ சாரி ஜேகேவோட அப்பா கேட்குறாரு. அப்படி இப்போ ஜேகே இல்லைப்பா, ஸோ பார்ட்னர்ஷிப் நம்ம கம்பெனி கூட போட்டிருக்கா, ஸோ தான் வந்தான், அதனால தான் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. ஐயோ வயன்மா அது அவனோட இல்லை ஃப்ரெண்ட் மாதிரிலாம் தெரியல, க்ளோஸாக உட்காந்துட்டு என்னமோ பண்ணாங்க. ஏய் க்ளோஸாக பண்ணாங்கன்னா லூஸ் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துறான். ஜேகே என்ன அது வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்ற மாதிரி ஜேகேயோட அம்மா கேட்குறாங்க. மா எனக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, இவளுக்கு தான் என்னம்மா ஆயிடுச்சு, அம்மா எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செம ஷாக். நான் அப்போலேருந்து சொன்னேம்மா எனக்கு இவ வேணான்னு. இங்கே பாருங்கள்
நான் மாயாவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுடுறான். உங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான் மாயாவை தான் விரும்புகிறேன், இவளை இல்லை. தயவு செஞ்சு இவளை இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க, எனக்கு மாயாவை மேரேஜ் பண்ணி வைங்கம்மா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். டேய் என்னடா நினச்சிட்ருக்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம உறவு ஒன்றா இருக்குடா, அதில் போய் இப்போ வேணாம் ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா இவ்வளோ சொல்கிறாரு. பட் ஆனால் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. பா எனக்கு இவ்வளோ பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஜேகே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பட் ஜேகேவோட அப்பா கேட்குற மாதிரி இல்லை. இல்லை அங்கிள், நீங்கள் உங்களுக்கு என்ன என் மூலயமா உங்களுக்கு ஜேகேக்கு பிரச்சனை வேணாம், நான் இந்தியாவுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடி போ, எங்கே வேணா போ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அப்படி ரூமில் கோவமாக போய் உட்காந்துட்டான். ஸோ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களையும் ஜேகே இங்கேயே விட்டா அவங்களுக்கும் ஜேகேக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்தியாவில் அழுதுகிட்டே போகிறீங்க, உங்கள் வீட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுட்டு உங்களை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஜேகே கிட்ட எவ்வளோ உங்கள் அம்மா பேசி பார்க்குறாங்க. பட் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவள் பிடிக்கலன்னு தான் சொல்கிறான். ஏன் நம்ம பொண்ணுக்கு என்ன குறை அப்படின்ற மாதிரி ஜேகே ஜேகே வந்து கருப்பு கருப்புன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பேசுகிறான்ல. ஸோ அதனாலவே உங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி லைக் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பொண்ணுக்கு என்ன குறை, கருப்பாக இருக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படி தான் மனசு ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேக்கு நீ எப்பயும் நீங்கள் ஃபுட்டு நீங்கள் வந்து தருவீங்க. பட் இந்த டைமில் ஜேகேக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஏன்னா எப்பயுமே என்ன அவன் கேட்கவே மாட்டான், பட் நீங்கள் அவ்வளோ செஞ்சு கொடுப்பீங்க. இப்போ யாருமே செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைன்னும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது அவனுக்கு, லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான். அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்பீங்க. பட் அவனுக்கு இப்போ கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. ஸோ அவன் ரொம்ப ஹர்ட் ஆகுறான். ஸோ உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் இப்போது ஜிமின் வரான். டேய் மச்சான், கல்யாணம் ஆகுனதே சொல்லலை, டேட்டும் வைக்கல. ஏய் நானே கடுப்பில் இருக்கேன்டா போகிறேன். என்னடா என்ன சிஸ்டர் உன்னை பார்த்துக்கிறது இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். இப்போது ஜேகே அந்த மாதிரி இல்லைடா, அது என்னடா என்ன மிஸ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். அவ்வளோதான். ஜேகேக்கு அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறான். உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு. டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுலேருந்தே நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஸோ ஜேகே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான். அட பாவி, உன்னை அந்த புள்ள அவ்வளோ லவ் பண்ணியிருக்குடா, ஆனால் நீ அவள்கிட்ட ஒரு லவ்வை கூட அவளுக்கு காட்டல. ஆமாண்டா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. அவள் கருப்பு கருப்புன்னு சொல்லும் போது அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாள். டேய் கருப்பாக இருந்தாலும் எல்லா இந்தியன்ஸும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா, நீ அவங்க ஃபோட்டோஸில் பார்த்தது இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ கூகுளில் அப்படியே டார்க் ஸ்கின் கேர்ள் அப்படி சொல்லிட்டு பிக்ஸ்லாம் காட்டுறான். அதில் பார்த்தா இந்தியன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காங்க. டேய் இந்த ஃபோட்டோலாம் காட்டாதடா, வயன் இதோடய அழகுடா. நான் தாண்டா அவளை மிஸ் பண்ணிட்டேன். அவள் அந்த வெயிலில் அவளோட ஸ்கின்னில் அந்த வெயில் படும்போது இவ்வளோ க்ளோவாக இருக்கும் தெரியுமா. ஆனால் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் போயிட்டேன்னு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் இல்லாத டைம்லாம். ஸோ அவங்க ப்ரெசன்ஸ் அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே ஜிமின் சொல்கிறான். டேய் இப்போ என்ன பண்ண, இந்தியாவுக்கு கிளம்பி என்ன போய் பாரு அப்படின்ற மாதிரி இப்போது ஜிமின் சொன்னோடனே ஆமாண்டா அதாண்டா பண்ண போகிறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, அவளை கட்டி பிடிச்சி சொல்லணும், வயன் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மாயா வரா. மாயா வந்து என்ன ஜேகே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறா. அது மாயா ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நான் இந்தியாவில் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லிட்டான். என்னது இந்தியாவில் இருக்க போறியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாயா கேட்குறா. இல்லை என் பொண்டாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படி சொல்கிறான். ஏய் என்ன பொண்டாட்டி அது இதுன்றா, ஜெமின் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அவன் மட்டும் கிளம்புறான். எங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான். ஸோ அவனுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸோ டிக்கெட் புக் ஆகலை. ஸோ அவன் ரொம்ப கடுப்பில் அங்கேயே கத்துறான். என்னங்க சொல்கிறீங்க, டிக்கெட் புக் ஆகலையா, ஐயோ என் பொண்டாட்டி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. எங்கே உங்கள் பொண்டாட்டி பார்க்கணும், அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் அவனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ப்ளீஸ் சீக்கிரம் பாருங்க அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஃப்ளைட் கிடச்சிருச்சு. ஸோ ஜேகேவும் இப்போ அப்படியே ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு நேராக வரான். இப்போது நம்ம கொரியா டைமும் இந்தியன் டைமும் மாற்றி மாற்றி தானே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஜேகே இல்லாத டைம்லாம் உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு. ஸோ ஜேகே இருந்த டைம் அந்த இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கீங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது, நீங்கள் போகாமல் உங்கள் அம்மா போக சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா டோரை திறந்தா ஜேகே தான். ஆண்டி வயனுங்க அப்படின்னு சொல்லி மாதிரி ஜேகே கேட்க மாப்பிள்ளை நீங்களா அப்படி சொல்லி உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தம்பி 3 பேருமே ஷாக்கு. வயனுங்க அவள் ரூமில் இருக்க மாப்பிள்ள
அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே ஓடி வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் சில மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க ஒரு ஓரமாக. ஜேகே இல்லாதில் அந்த தாலி எடுத்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தாலி பிரிச்செல்லாம் கோத்துருப்பாங்க. ஸோ அந்த தாலி செயின் தான் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஜேகே பார்க்குறான், நீங்கள் அப்படி உட்காண்ட்ருக்க வயன் அப்படின்றான். நீங்கள் அப்படி ஜேகே பார்க்குறீங்க. ஜங்குக் மாமா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சாரிடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழறான். மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே அழுதுட்டு, மன்னிச்சிருடி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்லடி, ஸோ சாரி, என்ன மன்னிச்சிருடி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அங்கே கொரியாவில் எனக்கு முடியலடி, நீ இல்லாத இந்த டைம் எனக்கு உண்மை அப்படி நறுக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குடி, ஹெல்லில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வேணான்னு சொன்னாலும் நீ எனக்கு செஞ்சு வந்து கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நீ இல்லாத அந்த ப்ரெசன்ஸ் எனக்கு அப்படியே நறுக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குடி. மாமா அத்தை வந்தோடனே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னும் ஹாப்பி தானடி. நான் திரும்ப வந்துட்டேன்டி, உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்டி. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா. இப்போடாடி சான்ஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியாடி. உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி. இந்த 5 மாதம் நான் மன்னிச்சிரு. எனக்கு புரியுது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னா, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்டி. இதுக்கப்புறம் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். நீ சியோலுக்கு வா, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். மன்னிச்சிரு பொண்டாடி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். நீங்கள் ஒன்று, ஐயோ மாமா என்ன மாமா அழறீங்க, ஏன் மாமா நீங்கள் அழணும், நான் உனக்கு தான் மாமா, இந்த வயன் உனக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உன் பொண்டாட்டி, சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே நீ தான் எனக்கு பொண்டாட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அப்படி உங்கள் அப்பா அம்மாலாம் வராங்க சவுண்ட் கேட்டுட்டு. ஸோ வந்து பார்த்தா அவங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான், லிப் டு லிப்பு. அது அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ். ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தடுக்கலை, தென் பேக் கிஸ்ஸும் பண்ணல. ஸோ அப்படியே தான் அவன் பண்ணுறது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இப்போது உங்கள் அப்பா அப்படின்றாரு. அப்படியே ஜேகே அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அங்கிள் அது எப்போயாவது சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், திரும்பவும் இந்த மாதிரி சண்டை போடாமல் சந்தோஷமாக இருங்கப்பா, நீங்களாம் சின்ன வயசு பசங்க, அதனால் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அப்பா சொல்கிறார், ஐயோ மாமா அப்படி இல்லை, நான் என்ன இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன் உங்களோட, என்ன வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் உடனே சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன, ஜங்குக்கு உங்களை சியோலுக்கு கூப்பிட்டு வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறான். அப்படியே உங்களை எந்த ஒர்க்கும் செய்ய விடுறது கிடையாது. அவன் அப்படியே உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படியே உங்களை கருப்புன்னு கிண்டல் பண்ணாலும் எனக்கு அதாண்டி பிடிக்கும் அப்படின்ற ஒரு நாள் சொல்வான். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, டேஸாக ஸ்கிப். உங்களுக்கும் ஒரு அழகான குழந்த, நீங்களும் ஜங்குக்கும் உங்களோட குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பேர் தியான்னு வைக்கிறீங்க. ஸோ அப்படியே அழகாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஆமஸ், இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ ஜேகே ஆமஸ் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். இனி இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே அபோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆமஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.